இந்த மே 18ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது. அதை நாங்கள் ஒரு துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம். 19ஆம் தேதி நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம். எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கால் சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை. அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன். என்னவென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு 4 வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே 2009ஆம் ஆண்டு புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள். அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல், அதாவது வெளிநாட்டில இருக்கின்ற சமாதானம் தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 225 250 500 1000 1500 மக்கள் அந்த புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி 2009ஆம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார், அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை, அங்கே யாருமே சாகவில்லை, மக்கள் இறக்கவே இல்லை. எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி. அவருடைய அந்த எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம், உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்றா கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல், எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள், ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள், எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள், வீடியோக்கள் சேனல் 4 தெளிவாக வந்திருக்கிறது. அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுகின்ற வைத்தியர். இவர் தொடர்பாக இன்றைய காலைய தினம் நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத, ஒரு கன்சல்டன்ட் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட் ஒருவரை கேபினட் அரசாங்கம், இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கேபினட் அமைச்சராக கேபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக யாழ்ப்பாணத்திலே இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது. அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால எங்களுடைய டயஸ்போராவினுடைய, எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம், கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை, நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில், நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும், ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற ஃபண்ட், அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டிரெக்டர் பாவிக்க முடியாது. அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே அந்த அதற்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்யும் போது அங்கே அதுக்கு ஒரு ஆடிட் இருக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்கும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல, அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல, அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் சொசைட்டியிலே அல்லது ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சொசைட்டியிலே ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட இதுவரைக்குமே எங்களுடைய இன்லாண்ட் ரெவென்யூக்கு அனுப்பப்படவில்லை. சோ அவற்றை நான் கேள்வி கேட்ட போதுதான் என்னை இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த வைத்தியர்களுடைய மாஃபியா என்னை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே 17 மில்லியன், 1,70,00,000 ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நான் அங்கே போன போது 2012ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை. அந்த 17 மில்லியன் எங்கே போனது தெரியவில்லை. அதனால் அந்த பிரச்சனைகளை நான் பொதுவெளிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை 19 நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது. அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்காக நீதி கேட்க போனதுக்காக 19 நாட்கள் சிறை சென்றவன் நான். அதனால் தான் மக்கள் விரும்பி, நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் இங்கேயும் இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார், அதாவது போர்ட் சர்டிபிகேஷன் அவரிடம் இல்லை. அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார், போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று.
இன்று லால்பனாப்பட்டிய டிடிஜி எம்எஸ் பண்ணிடம் கேட்கின்ற போதும் அவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை, அதனால் நாங்கள் அந்த கடிதம் ஆர்டிஐ அனுப்பி இருக்கிறேன், 14 நாட்களில் பதில் தரவும் 3.5 மாதங்களாக தரவில்லை. இதை நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இதன் அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் இந்த ஜிஎம்ஓஏ யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மயூரன் என்று சொல்லப்படுகின்ற ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர், அவர் ஒரு ஜேஎம்ஓ அல்ல, ஆனால் எம்ஓ மெடிக்கல் லீகல் மயூரன் எனப்படுவர். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்களை எல்லாமே அந்த ஜிஎம்ஓஏ என்ற ஒரு பயம் ஒன்றை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம், வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது. அண்மையில கூட தெல்லிப்பளையிலே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஒரு முஸ்லீம், அதை திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே 9 மணிக்கு அனுமதிக்கப்பட்டு 11 மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர் வரை அந்த வைத்தியர் அவருடைய அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி யூனிட்ஸிலே இல்லை, ஆனால் அவர் டயாலிசிஸ் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர். இந்த ஜிஎம்ஓ என்னுடைய பெரிய ஒரு அடிவருடி, தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடிவருடி. அந்த அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு 11 மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நொதோன் மெடிக்கேர் கார்டில் காட்டியிருக்கிறார்கள். அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்பளை போலீசிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு அவர் டிஐஜியை சந்தித்து அதுக்கு பிறகு போலீஸ் சேவை ஆணைக்குழுக்கு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடியாகிய மயூரனோ அல்லது அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நொதோம் பிராவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாரும்